அந்த நாகராணி எங்க இருக்காளோ, எப்ப வருவாளோ தெரியல. அதுக்கு தாண்டா சொல்றேன், முடிஞ்ச வரைக்கும் நீ எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. சாதாரணமாவே உனக்கு பாம்பை கண்டா பயம் அதிகம். ஒரு வழியா ஆண்டவனோட அருளால நீ எனக்கு கிடைச்சிட்ட. இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன். இந்த பொண்ணு எங்க? கேட்டது உங்ககிட்ட. எங்க அவ? வாங்கண்ணா. அந்த இடம் எங்க இருக்கு? அங்கதானா? அங்கன்னு காட்டினா போதுமா? அவ எதுக்கு நாக்க பாம்பு மாதிரி காட்டினா எதுக்கு கடிச்சான்னு தெளிவா சொல்லு. அண்ணே, அது என்னாச்சுன்னா நானும் என் தோஸ்தும் ஒரு இடத்துல குந்திங்கன்னு பேசிட்டு இருந்தோம். எஸ், நிச்சயமா அவன் நாகராணி தான். அவ பாக்குறதுக்கு எப்படி இருந்தா? இதுக்கு முன்னாடி அவளை இங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்லன்னு, இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்ததே இல்ல. பாக்குறதுக்கு சூப்பரா இருந்தானே, சினிமா ஹீரோனே மிஞ்சற அளவுக்கு இருந்தானா பாருங்களேன். அதான் நம்ம தோஸ்து டென்ஷன் ஆகி சில்ற புத்தி போதான்னு பாரு. நீங்க இத்தனை பேர் இருந்தா அவ எப்படி தப்பிச்சு போக முடிஞ்சதா? நாங்க அவளை கேட்ச் பண்ண போனோம், அவ கடிச்சிருப்பாளன்னு கொஞ்சம் பயந்துட்டோம். நாங்க துரத்திக்கிட்டு போனோம், ஆனா யாரோ ஒரு பையன் வந்து ஹீரோ மாதிரி ஃபைட்லாம் பண்ணா எங்களை அடிச்சு போட்டு போயிட்டா. இத்தனை பேரும் ஒரே பையன்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க, வெக்கமா இல்ல உங்களுக்கு? நல்ல பிரியாணியோ முழுங்குறீங்களே, இதுல லெக் பீஸ் வேற. வெறும் உடம்ப வளர்த்துனா பத்தாத, நாடி நரம்புல எல்லாம் சக்தி இருக்கணும். சாரிண்ணா. சரி சரி, எப்படி அவ முகத்தை பாத்தீங்கல்ல? இன்னொரு முறை அவளை எங்கேயாவது பாத்தீங்கன்னா உடனே எனக்கு சொல்லணும், புரியுதா? சரிங்கண்ணே, அவளை எங்க பார்த்தாலும் கண்டிப்பா சொல்றேன்னு. சரி, போய் தொலை. சரிங்கண்ணா. அந்த நாகராணி இங்கதான் எங்கேயோ நம்மளை சுத்தி சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கா. கூடிய சீக்கிரம் அவ இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சே ஆகணும். இல்ல ருத்ரா, ஒருவேளை நாம அந்த நாகராணியை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த நாகராணி நம்மளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டுட்டா என்ன பண்றது? பயப்பட வேண்டாம். உன் கழுத்துல பாபா கொடுத்த தாயத்தை இருக்கிற வரைக்கும் அந்த நாகராணியால உன்னை தொடக்கூட முடியாத. ஒருவேளை அந்த தாயத்து உனக்கே தெரியாம கீழே விழுந்துட்டா என்னால மட்டும் இல்ல, பாபாவால கூட உங்களை காப்பாத்த முடியாத. அதுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றேன், அந்த தாயத்தை உன் கழுத்து விட்டு இறங்காம பத்திரமா பாத்துக்கோ. இல்லன்னா உங்க உயிர் போகிறத யாராலையும் தடுக்க முடியாத. இங்க பாருங்க அர்ஜுன், இன்னைக்கு நீங்க எனக்கு ஒரு பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லியே தீரணும். என்ன? என்னால உங்களுக்கு உதவி கிடைச்சதா? எப்படியோ இன்னைக்காவது நான் உங்களுக்கு பயன்படுவேன்னு உங்களுக்கு தோணுச்சு. எனக்கே தெரியாம என் மூலமா உங்களுக்கு என்ன உதவி பண்ண? இத்தனை நாட்களா நான் தேடிட்டு இருந்தது உங்க மூலமா எனக்கு கிடைச்சிருக்கு. என்ன? நீங்க தேடினது ஏன் மூலமா கிடைச்சதா? நீங்க என்ன தேடினீங்க, உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. இப்படி மேலோட்டமா நீங்க பேசுறது எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இதெல்லாம் புரியணும்னு அவசியம் இல்ல அர்ஜுன். நானே தேடி போயிருந்தாலும் என் எதிரியோட வீடை கண்டுபிடிச்சிருக்க மாட்டேன். எங்க இருக்கீங்கன்னு நீங்க தான் காட்டுனீங்க. என்னங்க அமிர்தா, ஏன் அமைதியா இருக்கீங்க? பேசுங்களேன். நீங்க சொல்லாட்டியும் பரவாயில்ல, ஆனா என் மூலமா உங்களுக்கு உதவி கிடைச்சதால இன்னைக்கு சாயந்தரம் பர்த்டே பார்ட்டிக்கு வாங்கலாம் ப்ளீஸுங்க. முடியாது அர்ஜுன், இன்னைக்கு என்னால வர முடியாது. ஏங்க இப்படி சொல்றீங்க? நீங்க பர்த்டேக்கு வருவீங்கன்னு நான் ரொம்ப ஆசையோட இருக்கேங்க. இன்னைக்கு ராத்திரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு.
என் வாழ்க்கையோட முதல் குறி அது அடையக்கூடிய நேரம் வந்துருச்சு. அந்த வாய்ப்பை தவற விடுற விருப்பம் எனக்கு இல்ல. அப்படி என்னங்க உங்களுக்கு முக்கியமான வேலை? உங்க குறிக்கோள் என்ன? அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா என் லட்சியம் எனக்கு மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். மறுபடியும் அதை பத்தி எதுவும் கேட்காதீங்க. அட அப்படி இல்லைங்க அமிர்தா. சொல்லிட்டல்ல, மறுபடியும் கேட்காதீங்க. சரி விடுங்க. எங்க அமிர்தா, ஒரு சில நேரத்துல நீங்க என்ன பண்றீங்க என்ன பேசுறீங்கன்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. உங்க நடவடிக்கை எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே மர்மமா இருக்குங்க. அது தீர்க்க முடியாத ஒரு பசில் மாதிரி இருக்குங்க. இது பாருங்க அமிர்தா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எல்லாரும் அவங்களை அவரோட ரொம்ப சந்தோஷமா பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு கவிதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா நான் என் லவர் கூட இருந்தும் கூட என்னோட காதலை என் காதலிக்கு புரிய வைக்க முடியாம அவ மனசுல நான் இருக்கனா இல்லையான்னு தெரியாம ஒரு பசில் மாதிரி ஆயிடுச்சுங்க. நீங்க ஒரு பசிலா இருந்தா கூட உங்க மனசுல இடம் பிடிச்சே தீருவேன். எப்ப ஆண்டவா நீயாவது என் நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு என் லவ்லி அமிர்தாவுக்கு என் மேல இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல 7 ஜென்மத்துக்கும் காதல் வர மாதிரி பண்ணுப்பா. நீயாவது என் மனவேதனையை புரிஞ்சுக்கோ கடவுளே. ராஜி, என்ன யார் வந்திருக்காங்கன்னு பாரு. யாரு வந்தா எனக்கு என்ன? எப்படி வந்தாங்களோ அப்படியே திருப்பி அனுப்புங்க. சுவாமி வந்திருக்காரு, உன்னை குணப்படுத்ததான். எந்த குரு வந்தாலும் அப்படிதான். நாம மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போயாகணும். இவங்களுக்கு கொடுத்த கஷ்டம்லாம் போதுங்க. உங்களுக்கு கொஞ்சமாவது மான மரியாதை ஏதாவது இருந்திருந்தா இந்நேரத்துக்கு என் கூட வந்திருப்பீங்க. எவ்வளவு சொன்னாலும் திருந்தாத ஜென்மமா இருக்கீங்களே. சுவாமி பாருங்க எப்படி பேசுறான்னு பாருங்க. ஜெய் மகாகாளி. என்ன நீ அப்படி சொல்லிட்டா நான் உடனே பயந்துருவேன் நினைச்சியா? யாரு என்ன சொன்னாலும் அவ்வளவுதான். யாரு என்ன மந்திரம் தந்திரம் பண்ணாலும் அவ்வளவுதான். நான் இந்த வீட்டை விட்டு வெளியே போயே தீருவேன். சுவாமி, உங்களுக்கு எதுவும் தெரியாது. இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான் நான் பண்ண பெரிய தப்பு. இந்த ஆளோட மனசு பூரா விஷம் தாங்க நிறைஞ்சு கிடக்கு. இந்த ஆளோட என்னால குடும்பம் நடத்த முடியாது. நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். யோ, முதல்ல நடைய கட்டு. ஜெய் மகாகாளி. பாபா, பாபா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? ஏங்க பாபா எப்ப வந்தாரு? ராஜி, நீ குணமாயிட்டியா? குணமாயிட்டேனாவா? ஏங்க எனக்கு என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? ஐயோ, அது ஒரு பெரிய கதை. ஐயோ, அப்படி நடந்துகிட்டேனா? ஆமா. அப்படின்னா அமிர்தா வீட்டை விட்டு போலியா? இல்ல ராஜு, அந்த அமிர்தா நான் தேடிக்கிட்டு இருக்க அவளா இருந்துட்டா இந்த உலகத்தை விட்டு மொத்தமா அனுப்பி வச்சிடுவேன். ரொம்ப யோசிக்காதீங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியலையே. அமிர்தாவை நீங்க யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பாபா? சுவாமி, எங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. அவளை யார நினைச்சிட்டு இருக்கீங்க? அந்த அமிர்தா யாரு? உங்க குழப்பத்துக்கான விடை இன்னும் கொஞ்ச நேரத்துல கிடைக்கும். ஜெய் மகாகாளி. என்னங்க இது? இந்த பாபா சொல்றது பாக்கும்போது அந்த அமிர்தா பூதமா இருப்பாளோன்னு தோணுது. அவ என்னவா வேணா இருக்கட்டும், இன்னையோட அவ கதை முடிச்சது. வா போய் பார்க்கலாம், வா. எங்க அமிர்தா, என் வாழ்க்கையில நான் பெருசா எதுக்குமே ஆசைப்பட்டது இல்லைங்க.
ஆனா என் வாழ்க்கையில நான் கனவு கண்டு ஆசைப்பட்டதெல்லாம் ஒரே விஷயத்துக்காக தான். அது என்னன்னு தெரியுமா? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு இப்படிதான் இருக்கணும்னு என் மனசுல ஒரு உருவத்தை நினைச்சிட்டு இருந்தேன். நான் எப்படி கற்பனை பண்ணியிருந்தேனோ நீங்க அதே மாதிரி இருக்கீங்க. என் கற்பனையில நான் பார்த்த பொண்ணு நிச்சயமா நீங்க தாங்க. உங்களை பார்த்த நிமிஷத்துல இருந்து நான் உங்க மேல முழு பைத்தியமாவே ஆயிட்டேங்க. நான் காதலிக்கிறது உங்களை தான், கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களை தானே நான் முடிவே பண்ணிட்டேங்க. இது பாருங்க அமிர்தா, தயவு செஞ்சு என் காதலை என் மனசை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. உங்களை நான் சும்மா இல்லைங்க, மகாராணி மாதிரி பார்த்துக்கிறேன். உங்க அம்மா அப்பா உங்க மேல எந்த அளவுக்கு பாசத்தை கொட்டுறாங்களோ நானும் அதே அளவுக்கு உங்க மேல பாசத்தை கொட்டுறேங்க. நீங்க ஒரே ஒரு தடவை ஐ லவ் யூன்னு சொல்லுங்க, அதுக்கப்புறம் உங்களை என் தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுவேங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க காதல நான் பைத்தியம் ஆயிட்டேங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு நொடியும் உங்களை பத்தி தாங்க நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்ச மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்க காதல் அரண்மனைக்கு எனக்கு ஒரு என்ட்ரி கொடுங்க. குருஜி, உங்களை பார்த்தா ஏதோ பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது. என்னாச்சு? நாங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா? இல்ல ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க, உடனே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் இங்க உட்காருங்க. எனக்கு தேவையானது கொஞ்ச நேரத்துல தானா கிடைச்சிடும். ஆனா ஒரு விஷயம், இந்த வீட்டுக்கு ரொம்ப ஆபத்து நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சுவாமிஜி, நாங்க கடவுள் பக்தி உள்ளவங்க. எங்க வீட்டுல நாங்க தினம் சாமிக்கு பூஜை பண்றோம். அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்கு எப்படி இங்க ஆபத்தெல்லாம் வரும்? வெறும் பூஜை புனஸ்காரத்தால நாம எந்த ஆபத்தும் இல்லாம வாழ்ந்துடலாம்னா இந்த உலகத்துல யாருமே எந்த பிரச்சனையும் இல்லாம வாழ்ந்துடலாம். சில கிரகங்கள் சில நேரத்தில் நீச்சத்துல இருக்கும். அதனால ஏற்படக்கூடிய ஆபத்துகள்ல இருந்து நாம தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது இல்லையே. வருங்காலத்திலையும் எந்த விதமான பிரச்சனையும் உங்களை அண்டாதுன்னு நம்பிக்கை இருக்கா? எங்க உங்க பொண்ணு? அவளை வர சொல்லுங்க. சரோஜா, நம்ம அமிர்தா வந்தான்னா பாபா அவளுக்கு ஆசீர்வாதம் வழங்கிட்டு கிளம்பிடுவாரு. அவ்வளவுதான். பாபா, அமிர்தா கூட சரோஜா மாதிரி தெய்வ பக்தி உள்ளவ. எப்பவும் சிவனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பா. என்ன என்ன சொன்னீங்க? சிவனுக்கு பூஜை பண்றவளா? ஆமா ஆமா குருஜி, அவளுக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் சிவனுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருப்பா. இச்சாதாரி நாகங்கள் எப்பொழுதும் ஆராதிக்கிற தெய்வம் அந்த பரமசிவன். அப்படின்னா இந்த வீட்டுல இருக்கிறது அவதானா? அந்த நாகராணி தானா? என்ன சுவாமிஜி யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அமிர்தாவுக்கு ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருக்கா? வந்ததுல இருந்து நீங்க அமிர்தாவை பத்தி கேட்கறதுனால எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அவ்வளவுதான். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன். அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, நீங்க பயப்படாதீங்க. முதல்ல அவ வந்து சேரட்டும். இல்ல சுவாமிஜி, நீங்க எங்க கிட்ட எதையோ மறைக்கிறீங்க. என்ன விஷயம்னு தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க. ஐயோ, ஒண்ணும் இல்ல சரோஜா. அமிர்தா எப்பவுமே உம்மன் இருப்பாள்ல, அதனாலதான் அவளுக்கு ஏதாவது பிரச்சனையான்னு பார்க்க சொல்லி நாங்க தான் குருஜியை இங்க வர வச்சோம். அவ எப்பவுமே உம்மன் இருக்கால சரோஜா, அவ நம்ம கூட எப்பவுமே சிரிச்சு பேசினா தானே நல்லா இருக்கும். குருஜி எல்லாம் சரி பண்ணிடுவாரு, நீ எதுக்கும் கவலைப்படாத. ஆமா, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன். எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்ப முடியாத விஷயங்கள் ஏதாவது நடந்தா அதை கண்டு கலங்கிடாதீங்க. உங்களுடைய நம்பிக்கை உடைஞ்சு சிதறி போனாலும்
நில குலைஞ்சு போகாதீங்க. நீங்க சொல்றது எதுவுமே புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா? எங்க வீட்டுக்கு நிஜமாவே ஏதாவது பிரச்சனை இருக்கா? அப்படின்னா யாரால, என்ன பிரச்சனை? கொஞ்சம் பொறுமையா இருங்க. பிரச்சனை இருக்கலாம், இல்லாமலையும் போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி எனக்கு சில உண்மைகள் தெரிஞ்சாகணும். உண்மைகளா? என்ன உண்மைகள்? எங்களுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டோமே. இன்னும் என்ன தெரியணும்னு சொல்லுங்க, கண்டிப்பா சொல்றோம். சரோஜா விக்ரம் எதையும் மறைக்க மாட்டாங்க குருஜி, தெளிவா சொல்லுவாங்க. அந்த பொண்ணு இந்த வீட்டுக்குள்ள வந்து எத்தனை நாள் ஆச்சு? நிறுத்துங்க. எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு, என்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் பொறுமையா சொல்லிட்டு இருந்தா உங்களுக்கு புரியாதா? நாளுக்கு நாள் உங்களோட தொந்தரவு அதிகமாயிட்டே இருக்கு. இப்படியே போச்சுன்னா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். இப்ப மட்டும் எங்கெங்க சும்மா இருக்கீங்க? ஒரு நல்ல பையனோட இதயத்தை உங்க வார்த்தைங்கிற கண்ணால ஷூட் பண்ணி தள்ளுறீங்க. இல்ல நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணிட்டேன்னு நீங்க என்கிட்ட இப்படி பிஹேவ் பண்றீங்க? உங்ககிட்ட நான் ஏதாவது தப்பா நடந்திருக்கேனா? இல்ல என் பேச்சுல ஏதாவது கலங்கம் இருக்கா? இல்ல ஏமாத்து பேச்சு பொய்யோ இருக்கா? நான் யோகியமானவ கிடையாதுங்கிற மாதிரி ஒரு நிமிஷமாவது உங்க மனசுல தோணுச்சா? நீங்க நினைக்கிற மாதிரியான உணர்வுகள் எனக்கு வர வேண்டாம். மொத்தத்துல உங்ககிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சா போதும். ஆனா உங்ககிட்ட இருந்து எனக்கு எந்த விடுதலையும் வேண்டாம். என் மேல கோவம் வருது இல்ல, வரட்டுங்க. என்ன திட்டுவீங்களா? திட்டுங்க. வெறுப்பு காட்டுவீங்களா? காட்டுங்க. ஆனா உங்களை விட்டு விலகி போகணும் மட்டும் சொல்லாதீங்க. அது இந்த ஜென்மத்துல நடக்காத காரியம். ஆசைப்பட்ட பொண்ணு கோவத்தை காட்டினாலும் வெறுப்பை காட்டினாலும் வெறியை காட்டினாலும் சரி, அது ஒரு பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆசைப்பட்ட பொண்ணு மனசுல இடம் பிடிக்கணுங்கிறதுக்காக பசங்க சாகிறதுக்கும் தயாரா இருப்பாங்க. நீங்க என்ன பேசினாலும் என் மண்டைக்கு ஏறாதுங்க. அது எப்படிங்க ஏறும்? மண்டப்புறா வெறும் மனிதனை வச்சிருக்கீங்க. பாருங்க எப்படி கோவம் வருது பாருங்க உங்களுக்கு. நீங்க கோவப்படும் போதுல நான் தூக்கு போட்டுக்கிட்டா இந்நேரத்துக்கு 1000-2000 வாட்டி தூக்கு போட்டுக்கணும். மனசு புற கோவம் வச்சிருக்கீங்கல்ல, அதுல 1% காதலை காட்டுங்க. நான் 100% சொல்றேங்க, இந்த வாழ்க்கையை உங்க பேர்ல எழுதி வச்சிடறேன். உங்க கூட வந்ததே எனக்கு பெரிய தப்புன்னு தோணுது. தேவையில்லாம நானே உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். மாட்டிக்கிட்டது நீங்களும் கிடையாது, நானும் கிடையாது. அந்த ஆண்டவன் தான் 2 பேரையும் மாட்டி விட்டுட்டேன். ஒரு பேச்சு, ஒரு கதை எதுவுமே இல்லை. காதலிக்கிற பொண்ணுகிட்ட இருந்து ஒரு ஸ்மைல் கூட இல்லை. எதுக்கு தான் நான் உயிரோட இருக்கேனே தெரியல. என்ன பண்றது? இப்படி எனக்கு தொல்லை கொடுத்துக்கிட்டே இருந்தா நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க. அங்கேயும் நீங்க பக்கத்துல இருந்தா எனக்கு அந்த நரகமும் சொர்க்கமாயிடும். சுவாமிஜி, நீங்களா? எனக்கு நீங்களும் தெரியாம போச்சு. எங்க அமிர்தா, அவர் ரொம்ப பெரியவருங்க. வாங்க. கையை விடுங்க. ஐயோ வாங்க அமிர்தா. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பேசுங்க குருஜி. இவங்க பேர் அமிர்தா. நான் பேசணும்னு சொன்னதே இவங்க கிட்ட தான். நல்லா பேசுங்க குருஜி. இவங்களுக்கு தான் உங்க ஆசீர்வாதம் முக்கியம். சரி, இங்கேருந்து நீ போ. நான் இங்கிருந்து போகணுமா? ஆமா, சீக்கிரமா. சரி குருஜி. எங்க அமிர்தா,
இவர் ரொம்ப சக்தி வாய்ந்த குருவுங்க, மறக்காம அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல அர்ஜுன். என்னை யாரும் ஆசீர்வதிக்க வேண்டாம். அந்த பரமேஸ்வரனுடைய ஆசீர்வாதம் உனக்கு வேண்டாமா? நீ கொஞ்ச நேரத்துக்கு இங்க இருந்து போ.